ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 12ஓட டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்றதுனால நிதிஷ் அந்த மூடே மாறிடுது. சாட்டர்டே சண்டே அப்படின்னால எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு திங்கிங் வந்துடுது. அதனால காலையிலே வெளியே போய் சைக்கிள் ஓட்ட போயிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டான். நான் கொஞ்சம் ஊருக்கு போனதுனால அவனா மேனேஜ் பண்ணான். அவங்க அப்பாவும் பாட்டியும் மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க. அதனால சேலஞ்ச் ஜாஸ்தி ஆகிடும். நானும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்லுவேன். ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். பட் வீட்டில் பெரியவங்க அப்படின்னா எப்படா டிமிக்கி கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க பசங்க. அதனால சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். சைக்கிள் அப்படின்றது 1.5 மணி நேரம் நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா ஓட்டிட்டு வந்திருக்கான். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் ஃபினிஷ் பண்ணிட்டு 800 கலோரியை பேன் பண்ணிட்டு வந்துட்டார் சார் சைக்கிள் ஓடிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சேமியா தான் எடுத்து சாப்பிட்டான். சேமியா அப்படின்றது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ்டு வெஜிடபிள் மாதிரி போட்டு கிண்டி அது கூட சேர்ந்து சேமியா தான் சாப்பிட்டுட்டான். சேமியா சாப்பிட்டு அடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு ஸ்நாக்ஸ் தான் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மரவள்ளி கிழங்கு வேக வச்சதும், அதுக்கப்புறம் பனங்கிழங்கு, நொங்கு, இந்த மூணுமே நிதிஷ் நல்ல ஃபேவரட் தான். அதனால நிறைய எடுக்காம ஒன்னொன்னும் ஒவ்வொரு கிழங்கு எடுத்துக்கிட்டான். நொங்கு மட்டும் 2 நொங்கு எடுத்துக்கிட்டான். வெயில் காலம் வந்துட்டா பாடி ஹீட் ஆகும். அந்த ஹீட் ஜென்ரேட் பண்றதுக்கு நொங்கு, பதனி இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம எடுத்து குடிச்சுக்கலாம். வெயிட் லாஸ்ல கண்டிப்பா எடுக்கலாம் நொங்கு, பதனி எல்லாமே. அதுவும் பசங்க நல்லா எடுத்து சாப்பிடலாம். மதியான சாப்பாடு அப்படின்றது லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான். நான் இல்லை அப்படின்னு கூட மெனு கூட ரொம்ப சிம்பிளா ஆயிடுச்சு. காய காணும், ஒன்லி உருளைக்கிழங்கு அவனோட ஃபேவரட் அப்படின்ற மாதிரி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நிதிஷ்க்கு ரொம்ப பிடிச்ச மெனு அப்படின்றது லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கும் தான். அதனால மெதுவாக நிதானமாக ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கார் சார் ஈவினிங் அப்படின்றது டியூஷன் போயிட்டு வந்ததுமே சூப்பு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் இன்னைக்கு ஈவினிங் லீவு அப்படின்றதுனால 4 மணிக்கு டியூஷன் போயிட்டு ஒரு 6:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் அவன் சூப்பு தான் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சான். சூப்பு வாழைத்தண்டு சூப்பு தான். மெதுவாக நிதானமாக சூப்பு குடிச்சிட்டு இதோட எனக்கு போதுமா, ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டான். ஏன்னா நாளைக்கு சண்டே அப்படின்றதுனால சார் சாட்டர்டேவை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாரு. டிக் அடிக்கிறது அப்படின்றது அவனா தான் டிக் அடிச்சிருக்கான். ஹெல்த்தி ஃபுட்டு, எக்ஸசைஸ், ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஈவினிங்ல எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் சைக்கிளிங் போனதே கணக்கு எடுத்துட்டு சைக்கிளிங் ஃபுல்லாக டிக் அடிச்சுட்டு மீல் ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டான். அது மாதிரி ஜங்க் ஃபுட் எதுவும் எடுத்துக்கல. வெயிட் முன்ன பின்ன தான் இருக்கும். அப்படியே குறைஞ்சிக்கிட்டே ஒன்று போலயே எல்லாத்துக்கும் ஒன்று போல வராது. ஒரு சில சமயம் 200 கிராம் கூடும், 500 கிராம் குறையும். ஒரு சில சமயம் 100 கிராம் குறையும், 500 கிராம் கூடும். இது நார்மல் தான். அவன் நேற்று கட்டில் சாப்பிட்டதுனால வெயிட் கூடிருச்சு அப்படின்ற மாதிரி திங்கிங்கில் இருக்கான். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் சாப்பிட்டாலும் வெயிட் ஏறும் இறங்கும், இந்த மாதிரி இருக்கிறது நார்மல் தான். ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. உங்களோட பாடியில் எந்த அளவு சேஞ்ச் தெரியுது அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நிதிஷ் டே 12 சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டான். டே 13ல பார்க்கலாம்.